ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம். ரெசார்ட்லேருந்து மார்னிங் கிளம்பி லாவா கேவ் வந்து போயிருந்தோம். லாவா கேவ் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டு நான் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் சூப்பராக இருக்கும் வீடியோ, கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லாவா கேவ்லாம் போய் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ஃபால் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையில் இருந்தப்போ நான் மதுரைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த டைமில் நாங்கள் குற்றாலம் போவோம். இப்போ பார்த்திங்கன்னா மழை வந்து வெள்ளப்பெருக்காயிட்டு கிடக்கு. எனக்கு அருவியில் குளிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே எதுவும் அருவி இல்லையா அப்படின்னு நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். ஏன் இல்லை, சூப்பரான ஒரு ஃபால்ஸ் இருக்குது, இர்வான் வாட்டர் ஃபால்ஸு. தாய்லாந்தில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸு. வா, அதுக்கு ஒன்று நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு லாவா கேவ்லேருந்து ஒரு 11 மணி இருக்கும் கிளம்பி நாங்கள் 12 மணிக்கு வந்து இங்கே வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபால்ஸ்குள்ளே வந்து நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு இதை தாண்டி தான் வந்து ஃபால்ஸ்குள்ளே உள்ளே போக முடியும். அதுக்கு வந்து டிக்கெட் வந்து எடுக்கணும். இதுக்குள்ளே இந்த பாஸ் பண்ணி போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போக முடியும். பக்காவாக வந்து செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இத்தனை மணி டு இத்தனை மணி வரைக்கும் தான். 8 மணிலேருந்து 3:30 மணியோடு க்ளோஸ். அதுக்கு மேலே வந்து ஆள் ஏற்ற மாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து வெளியே போயிடணும். டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடணும். நாங்கள் 12 மணிக்கு உள்ளே போனோன்னா ஒரு 3:30 மணி போல் க்ளோஸ்ட் ஆயிரும். நாங்கள் வெளியே வந்துடணும். ஸோ இப்போ டிக்கெட் எடுத்துட்டு என்ன ஏதுன்ற டீட்டெயிலாம் கேட்பாங்க. என்ன ஏஜு என்ன ஏதுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு டிக்கெட் வந்து எடுத்துட்டு உள்ளே போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் அமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அங்கங்கே ஆர்மி போலீஸ் வந்து நிற்கிறாங்க. எல்லாம் பக்காவாக வந்து சேஃப்டியாக இருக்குது. கார் வந்து பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா அங்கேயே உள்ளே பார்த்தீங்கன்னா மாத்திரைக்கு இடம் இருக்கும். சரியான கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சுங்க. பார்த்தா இளநீ இருக்குது. வேறு எல்லாத்தையும் வந்து ஜூஸ் வந்து ரொம்ப ஐஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம எதுவும் வேண்டாம், இளநீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இளநியே ஐஸ்குள்ளே தான் போட்டு வச்சுருக்காங்க கட் பண்ணி. இருந்தாலும் ஜூஸை குடிச்சிட்டு போயிட்டு அருவியில் குளிச்சுட்டு வந்து தொண்டை கட்டிடுவோம். அதனால் வந்து இளநீ பெட்டர்னு சொல்லிட்டு இளநீலாம் குடிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வாட்டர் ஃபால்குள்ளே உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து தாய்லாந்தில் நிறைய கேவ் இருக்குமா, குகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபேமஸான குகையை வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து செட்டிங்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு வந்துடுவோம் சும்மா அப்படின்ட்டு. உள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சு. உண்மையான குகைக்கே போயிடாச்சு. இதுக்கும் போவோம், அப்படியே உள்ளே சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் மாதிரி குகை வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அதையும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸஸ்ஸு, திங்ஸ் ஏதாவது வாங்குறாந்தா வாங்கிக்கலாம். இங்கே பூனை ரொம்ப அதிகங்க. எல்லா இடத்துலையும் பூனை வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக சுற்றுது. இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் தங்கியிருக்க சோன்பூரியிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பூனைங்க. இங்கே ஒரு 50 பூனையாவது சுற்றிக்கிட்டு இருக்கும். ட்ரெஸ்ஸு, அருவியில் போட்டு குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் ஏதாவது வாங்கணுமா இருந்தால் இங்கே கூட வாங்கி போட்டு போகலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் என்ட்ரன்ஸு, அந்த பக்கம் வந்து எக்ஸிட்டு, வெளியே போயிடலாம். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 7 இது இருக்குமா வாட்டர் ஃபால்ஸு. நம்ம குற்றாலம் மாதிரி மெயின் அருவி, அப்புறம் பழைய குற்றாலம், நெக்ஸ்ட்டு ஐந்தருவி, பாலாறு, தேனாறு,
புவி அருவி இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த வாட்டர் ஃபால் வந்து 7 வாட்டர் ஃபால் இருக்கும். ஒவ்வொரு இதாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உயரமாக போய்க்கிட்டே இருக்குமா. 7வது ஃபால்ஸு செம்மையாக இருக்குமா. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட இங்கே வந்திருக்காங்க. அப்போ சொன்னாங்க நாங்கள் 7வது ஃபால்ஸுக்கு முதல்ல போயிட்டோம். ஃபஸ்ட்டு 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படியே நாங்கள் வரிசையை வந்து குளிச்சுக்கிட்டே வந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போக 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 ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகும். குழந்தைங்கள வச்சு நடக்க முடியாது. இருந்தாலும் ரொம்ப ஏறி இறங்குற மாதிரி இருக்குமா. அந்த கொஞ்சம் அதிகமாக போகிற வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால் பார்த்திங்கன்னா 300 மீட்டர் தூரத்தில் இருக்குமா. கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான், போனோன்னே வந்துடும். அதுக்கு 2வது ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே போக 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 ஆனால் மேலே இருக்க 5, 6, 7லலாம் பெரிய ஆளுங்க தான் குளிக்க முடியுமா. போயிட்டு ரிட்டன் வர முடியாது. ஏன்னா நாங்கள் 12 மணிக்கு தான் உள்ளே வந்திருக்கோம். ஸோ 3 ஹவர்ஸ் மட்டும்தான் உள்ளே போயிட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் போயிடணும். ஏன்னா 3:30 மணிக்கு வந்து க்ளோஸ்ட் ஆயிரும். அதனால் நாங்கள் 3 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வந்துடணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்லேயும் செகண்ட் ஃபால்ஸில் மட்டும் குளிச்சிடலாம், மேபி முடிஞ்சிச்சுன்னா 3rd ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்து போகிறதுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த போர்டில் போட்டு பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொரு ஃபால்ஸும் ஒவ்வொரு விதமாக இருக்குமா. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க 7வது ஃபால்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க, பயங்கரமாக கொட்டுது, பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் ரொம்ப தொலைவு, போயிட்டு வந்து திரும்ப 3 மணிக்கு வெளியே போகணும் அப்படின்னா திரும்பி வர முடியாது அப்படின்ட்டு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நேராக ஃபால்ஸுக்கு வந்துடலாம் அப்படின்னாங்க. சரி இல்லை கேவ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னனால இங்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்கள வச்சு குளிச்சுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஃபால்ஸ் வந்து சரியாக வரும். அங்கே லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த அருவியில் ஃபுல்லாக குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆழமாக இருக்கும். லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. லைஃப் ஜாக்கெட்ஸை வந்து கழட்டக்கூடாது அப்படின்னு வார்னிங் வந்து சொல்லிட்டாங்க. என்னன்றதை இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அங்கேயே வந்து சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்து போட்டே தான் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபால்ஸும் அதிகரிக்க போக 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 தண்ணி அளவு வந்து கூடிக்கிட்டே இருக்கும், ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸு. இதில் வந்து சின்ன குழந்தைங்க நிறைய பேர் குளித்தாங்கங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நிற்கிற இதுதான் இருக்குது, சைஸுக்கு தான் இருக்குது பாருங்கள். குட்டி குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் குளித்தாங்க. அந்த அருவி கொட்டுது இல்லையா, அந்த இடத்துல தான் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு யாருமே போகலை. என் ஹஸ்பண்டுக்கே பார்த்திங்கன்னா கழுத்து வரைக்கும் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போனா நம்ம உள்ளே போனால் மூழ்க மாட்டோம். ஏன்னா லைஃப் ஜாக்கெட் போட்டனால மிதந்து தான் இருப்போம். என்ன நம்ம காலை கீழே பேலன்ஸ் வந்து பதிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்லாப் மாதிரி இருந்துச்சு. இது மேலே ஏறி உட்காந்துட்டு அழகாக வந்து குளிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கொட்டுது பார்த்திங்களா, மேலே தண்ணி கொட்டுது. இந்த ஸ்லாப்புக்கு மேலே ஏறி வந்து உட்காந்துக்கிறாங்க. என் பொண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் அளவு தான் தண்ணி இருந்துச்சு. அப்படியே கீழே கூட உட்காந்துக்கலாம். எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே சக்குன்னு உட்காந்துட்டாங்க. உட்காந்து குளிச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர். நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துட்டோம். கீழே உட்காந்துட்டு அப்படியே கடகடன்னு கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் வெயில் கொஞ்சம் அடிக்குது. கிளைமேட் வந்து கூலிங்காக இல்லை, நிறைய வெயில் அடிக்குது. அதோடு குளிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குட்டி வீடியோ எடுக்கிறா, நீ தான் குளிக்கிற. என்ன பண்றான்? ஐயோ குதிக்க போறான். தனமா ஆய் தள்ளிடு. ஆய் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா குளித்து முடிச்சாச்சு. லெவல் 2க்கு இப்போ போகிறோம். அது வந்து 20 மீட்டர் போனோன்னா அது இருக்கும், அந்த ஃபால்ஸ் இருக்கும். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். சொல்ல போனால் செம்மையாக இருந்துச்சு. 2வது ஃபால்ஸு தான் நல்ல மெயின் அருவி, பழைய குற்றாலத்தில் கொட்டு இல்லைங்களா, அந்த மாதிரி மேலேருந்து நல்லா கொட்டிச்சு பாருங்கள். எனக்கு
அருவி கொட்டுறத ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். போன வாரம் பார்த்திங்கன்னா ராமாயணா வாட்டர் பார்க் வந்து போயிருந்தோம். அங்கே கழுத்தில் இந்த மாதிரி தொங்க விட்டுருந்தாங்க. இது 100% வந்து வாட்டர் ப்ரூஃப் கவரு, ஃபோனில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கிட்டேன். 100% வாட்டர் ப்ரூஃபுங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த அருவி பார்த்திங்கன்னா ஆழம் இல்லாமல் இருக்குது, ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து குழந்தைங்க வந்து குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அருவி கொட்டினதில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு. கோடி அருவி கொட்டுதே அடி என் மேலே, அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த பாட்டையே வந்து நான் பார்த்திங்கன்னா அப்படியே டைட்டிலாக நான் வச்சுட்டேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக பார்த்திங்கன்னா டங்கு 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 டங்குன்னு அப்படி ஒரு ஸ்பீடாக வந்து கொட்டுச்சுங்க அருவி. அங்க ரொம்ப ஒரே பள்ளமா இருந்துல. மணி 3. இதில் பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கே மணி 3 ஆயிடுச்சு. நம்ம 3:30 மணிக்கு வெளியே போயிடணும். அதனால் அவுட்டோர் ஷவரில் வந்து நம்ம குளிச்சுட்டு அங்கேயே வந்து நல்லா ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா செம்ம பசிங்க குளித்து முடித்தோடனேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து ஃபோர்க்கு இல்லை சிக்கனை வந்து கலந்து வந்து கொடுத்துருவாங்க. அதனால் வெளியில் பார்க்குறப்ப சின்ன வந்து இது மாதிரி இருக்கும், ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து இப்படி சீனரிஸை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஹோட்டலும். ரொம்ப அழகாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, சாதம், அப்புறம் இங்கே ஃபேமஸாக தாய்லாந்தில் இருக்கிற டாம் யம் சூப்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிளேசஸ் பார்க்க கிளம்பியாச்சு. அப்படியே பார்த்துட்டு நேராக வந்து வீட்டுக்கு போகிறோம். இதே கஞ்சனாபுரியிலேயே த்ரில்லிங்கான ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடங்க அது. கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.